ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். லவ் மேரேஜ் இந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். லவ் மேரேஜ் திரைப்படத்தில் விக்ரம் பிரபு, அருள்தாஸ், கஜராஜ், மீனாட்சி தினேஷ், ரமேஷ் திலக், சுஸ்மிதா பட் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை தயாரித்திருப்பவங்க ஸ்வேதா ஸ்ரீ, இசை ஷேன் ரோல்டன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இயக்கியிருப்பவர் சண்முக பிரியன். சிம்பிளான ஒரு கதை தாங்க, ஒன்றும் பெரிய கதைலாம் கிடையாது. 33 வயதாகியும் திருமணமாகாத நம்ம படத்துடைய கதாநாயகன் விக்ரம் பிரபு. முதல் காட்சியை பற்றி ஒரு திருமணத்தை காட்டுறாங்க. இவர் இந்த திருமணத்தை பண்ணுறதுக்குள்ளே இவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டார் அப்படின்ற விஷயத்தை ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலமாக கொண்டு போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் மதுரையிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஒரு பெண்ணை பார்க்க போகிறாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே விக்ரம் பிரபு பிடிச்சி போயிடுது. அந்த டைமில் தான் இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிலவுது. என்னென்னா கொரோனா காலகட்டம், எல்லாரும் வீட்டிலே இருங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கம் உத்தரவிட்ட போது நிச்சயதார்த்தம் பண்ண ஒரு மறுநாளே அந்த பொண்ணு வீட்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி நிலைமை ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, எப்படி அந்த பொண்ணு மிஸ் ஆகுது, ஏன் அந்த பொண்ணு திடீர்னு பார்த்திங்கன்னா நிச்சயமான பிறகு அந்த பொண்ணு போயிடுறாங்க. அதாவது என்னென்னா வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு லவ் இருக்குது. ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. அந்த வீட்டுக்குள்ளே பொண்ணும் மாப்பிள்ளையும் ஃபோன்லேயே சேட் பண்ணிக்கிறாங்க. அந்த சேட் பண்ண விதத்தில் கல்யாண பொண்ணு கதாநாயகன் கூட சேட் பண்ணவே இல்லை. அப்போ யார் தான் சேட் பண்ணாங்கன்றத ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் ரசிக்கப்படியாகவும் இருந்திருக்கு. கொஞ்சம் சண்முக பிரியன் அவர்கள் கொஞ்சம் அதை வித்தியாசமாக கையாண்டிருக்கான்றதே சொல்லலாம். அதுக்கப்புறம் உண்மை தெரிய வரும்போது அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுது. அதற்கு பிறகு என்ன நடந்தது, விக்ரம் பிரபு அவர்களுக்கு கல்யாணம் நடந்ததா இல்லையா, 36 வயதாகியும் கல்யாணமாகாமல் இருக்காரே கதாநாயகன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக ஒரு லவ் சென்டிமெண்ட்டோட குடும்ப பின்னணியோடு கொடுத்துருக்கும் திரைப்படம் தான் இந்த லவ் மேரேஜ். சரி, எதுக்காக இந்த திரைப்படத்துக்கு லவ் மேரேஜ்னு அவர் வச்சுருக்காரு டைட்டில் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது உண்மையிலேயே அது ஒரு ஆட்டான விஷயத்தை பொருத்தியிருக்காருன்னே சொல்லலாம். நம்ம இந்த மின்னலே படம் பார்த்துருப்பீங்க, 2001 வந்த படம், மாதவன், ரீமாசன், அப்பாஸ் நடித்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் ஒரு காட்சி வரும். ரீமாசனை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க அப்பாஸ் அவர்கள். நான் கண்ணை மூடி யோசித்து பார்த்தேன், நான் கண்ணை மூடி யோசிக்கும்போது எனக்கு நீ தான் தெரிஞ்ச அப்படின்னு ரீமாசன் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த டைலாக் அந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸ். அதே ஒரு கட்டத்தில் மாதவனும் அவர்களும் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயே ஒரு டைலாக் வச்சுருக்காரு டைரக்டர். நல்லாவே சென்டிமெண்ட்டாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு பொண்ணை பார்க்க போவோம், எடுத்த உடனே ஓகே சொல்லிடாதீங்க. ஏன்னா ஓகே சொல்லிட்டா நம்ம பின்னாடி ஃபீல் பண்ண மாதிரி தோணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், திரும்பி போகும்போது இந்த பொண்ணு தான் நம்ம லைஃப் லாங் வருவா அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயத்தை அக்யூரேட்டாக யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு வசனமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்மையானவங்க வரும்போது, உங்கள் கூடவே இருக்கிறவங்க வரும்போது நடுவில் வரவங்களாம் பாதிலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற வசனங்களாக இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயக்குனர் சண்முக பிரியன் அழகாக இந்த சென்டிமெண்ட் காட்சிகளையும் அந்த வசனங்களையும் அந்த காதலர்களுக்கு ஏற்ற மாதிரியும், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த 90s கிட்ஸுன்னு சொல்லுவாங்க, இன்னும் திருமணமாகாமல் இருக்கிற அந்த 90s கிட்ஸுக்கும் ஆப்டாக பொருந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படின்றத அழகாக கையாண்டிருக்காருன்னே சொல்லலாம் டைரக்டர் அவர்கள். ரமேஷ் திலக்கு அவருடைய காமெடி படம் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக நடிச்சிருக்கார் படத்தில். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, வெறும் ஃபோட்டோகிராஃபர் மட்டுமா இல்லை ஏதாச்சும் யூடியூப் சேனல் நடத்துகிறாரா, கண்டென்ட் கிடைக்கலாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் கேள்விகள் கேட்க தோணுது. பட் இருந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் அழகாக பொருந்திருக்கு. முக்கியமான ஒரு கேரக்டரை பற்றி சொல்லி அவன் இந்த படத்தில் அருள்தாஸ் அப்படியே எப்படி சொல்லுது, நம்ம அப்படியே ஒரு டெரரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ அந்த கல்யாண வீடுகளில் நம்ம சொந்தக்காரங்களில் ஒருத்தர் மட்டும் பார்த்தா, என்னையா சாப்பாடு போடுற, என்னையா நீ ஒரு காஃபி கேட்டால் கொடுக்க மாட்டேன்று நான் என்னையும் நச்சரிக்குதுன்னே ஒரு எப்படியோ தாய் மாமன் முறை மாமன் எவனாச்சும் ஒருத்தர் இருப்பான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா சொந்தத்துலேயும் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெரரான ஒரு அப்படியே எப்போ பார்த்தாலும் ஒரு முகத்தை ஒரு ஆக்ரோஷமாக வச்சுக்கிற மாதிரி பந்தா மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுல குடும்பத்துக்கு ஒருத்தர் இருப்பார். யாராச்சும் தாய் மாமன், முறை மாமன், சித்தப்பன், மாமன் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அருள்தாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணோட தந்தையாவரவரும் சரி, ஹீரோவுடைய தந்தையாவரவரும் சரி, அவங்களுடைய நடிப்பை பெரிதளவில் அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை கூட அமைதியாக ஆக்ரோஷமாக நடத்திட்டு போயிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தோட 2ஆம் கதாநாயகி மீனாட்சி அவங்களுடைய நடிப்பு அபரமாக, அவங்க தோற்றமும் சரி அவங்களுடைய இயல்பான நடிப்பும் சரி அபரமாக இருக்குது. விக்ரம் பிரபு அப்படி சைலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒன்றும் ஆக்ரோஷம் பண்ணல, அடிதடி பண்ணல, ஊன்னு கத்தலை, ரொம்பலாம் இல்லை. சைலண்ட்டாக நடந்து போகிறாரு வராரு, டைலாக் பேசுகிறார், நடந்து போகிறாரு வராரு, அப்படி டீசெண்டாக அப்படி மேலும் அதே சொல்லுவாங்களே, அந்த மேம்போக்காக காட்டிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மேம்போக்காக ஒரு நடிப்பை காட்டிட்டு போயிருக்காரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா,
அழகாக தேட்டரில் உட்காந்து ஜம்முன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் 6 நிமிஷம் தான் சார் படமே. ரொம்ப பெரிய படமும் கிடையாது சார். 2 மணி நேரம் 6 நிமிஷம் ஒரு குடும்பத்தோடு போய்ட்டு உட்காந்து ஜாலியாக சிரிச்சிக்கிட்டு சந்தோஷமாக ஓகேப்பா ஏதோ ஒரு படம் பார்த்த ஃபீல் அப்படின்னு கொடுத்துக்கிறது விதத்தில் வந்து இயக்குனர் அவர்கள் சண்முக பிரியன் அவர்களை பாராட்டி ஆகலாம். ஏன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு டிசிப்ளைனான டீசெண்டான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காரு. இது வந்து லவ் மேரேஜ் இந்த விஷயத்தை சொல்லும்போது என்னென்ன ஒன்றே ஒன்று தோணுது என்னென்னா, பெரும்பாலும் இந்த 90s கிட்ஸ் இருப்பாங்க இந்த காலத்தில் வந்து இன்னமும் வந்து அவங்க திருமணம் ஆகாமல் இருப்பாங்க. நிறைய பேர் 32 33 வயதான இளைஞர்கள் கூட இன்னும் இருப்பாங்க. ஸோ அவங்களெலாம் வந்து அவங்களுடைய மனவேதனையும் மன குமுறல்களையும் வந்து டயலாக் ரீதியாகவும் பெரும்பாலும் வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கேயுமே சுற்றாமல் கரெக்டாக அவங்க மனசுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு ஃபீல் தோணும், எப்படிலாம் தோணும், பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விதத்தில் வந்து இயக்குனர் வந்து அழகாக கையாண்டிருக்காருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். என்ன ஒன்று என்ன சார் ப்ளஸ்ஸாக சொல்கிறீங்களே மைனஸ் சொல்ல முடியல. எப்பவுமே நம்ம ஒரு படத்தை பற்றி விமர்சனம் பேசும்போது முதல்ல நம்ம ப்ளஸ்ஸை தான் சொல்லிடணும். ஓகே ப்ளஸ் தான் சொல்லிட்டாங்க, அப்புறம் மைனஸ் என்ன இருக்குன்றதை வந்து தெளிவுபடுத்த முடியும். ஏன்னா இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். அது மாதிரி ஷீன் லண்டனுடைய பாடல்களும் மியூசிக்கும் அற்புதமாக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. அந்த பெஜாரா ஆனன்னு ஒரு சாங் கூட வருது, அந்த 2ஆம் கதாநாயகியை பண்ணுற சாங்ஸ், அது கூட நல்லாவே இருந்தது. ரியோராஜ் ஒரு சின்ன கேமியாக தான் வராரு, அவருக்கு பெருசாக ஸ்கோப்பில் படத்துலேயே சொல்லிட்டாங்க சிறப்பு தோற்றம்ட்டு. அதே மாதிரி சத்யராஜ் அண்ணன் கூட ஒரு சிறப்பு தோற்றத்தில் வராரு. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருந்தா கூட என்ன மைனஸ் வந்து எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து என்னென்னா ஒரே இடத்துல நடக்குதா, அதுவே நமக்கு வந்து ஒரு தொய்வு இல்லாமல் ஏற்படுத்துதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலகலன்னு எடுத்திருந்தால் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இன்னும் கொஞ்சம் ஜாலியாக மெருகேற்றிருந்தாலும் இன்னும் சூப்பராக இருந்துருக்குமே படம் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் ஏங்க வைக்குது. இதுதான் வந்து லவ் மேரேஜ். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு டீசெண்டான அட்டம்ப்ட்டு தான் சொல்லணும். இதை வந்து நம்ம ஆகா ஓஹோ அற்புதம் காவியம் காதல் காவியம் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு வந்து பெரிய ஆகாவும் இல்லை, என்னையா படத்தை தேய்ச்சிக்கிற எங்களை சாவடிக்கையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப மட்டமான படமும் கிடையாது. ஒரு டீசெண்டான டிசிப்ளினான ஒரு படம், ஒரு டீசெண்டான படம் பார்க்கணும்பா நான் அப்படின்னு நினைக்கிற அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த காதலர்கள் மத்தியில் வந்து இந்த படத்தை ஈஸியாக போய்ட்டு உட்காந்து பார்க்கல. ஏன்னா ஒரு டீசெண்டான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு சண்முக பிரியன். முக்கியமாக காதலர்களாக இருக்கட்டும், ஒரு மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்களா இருக்கட்டும், ஒரு 30 வயதுக்கு மேலே இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து நம்ம வெளியில் சொல்லிக்க முடியாது. ஏப்பா கல்யாணம் பண்ணி எப்பப்பா கல்யாணம் சாப்பாடு போட போகிற, எப்பப்பா கல்யாணம் பண்ணி போட்டு நம்ம கேட்டு நச்சரிப்பாங்க. நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இயக்குனர்கள் அழகாகவே கையாண்டிருக்காரு. அவங்களாம் வந்து நிச்சயமாக திரைப்படத்தைப்படி தேட்டரில் பார்க்கலாம். மொத்தத்தில் லவ் மேரேஜ் டீசெண்டான ரிசப்ஷன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.